Christian is not at all an ordinary individual. ஒரு கிறிஸ்தவன் அவன் ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது. அது எப்படி மரணத்தை ஜெயித்து துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து சிலுவையிலே ஆணி அடித்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கும்போது நான் ஒரு சாதாரணமான ஆளா இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவன் சாதாரணமான ஒரு மனுஷனே கிடையாது. There is something extra and there is something extraordinary about you. சில கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் வெளியில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். என்னன்னா இன்டெல் இன்சைட் அப்படின்னு ஒட்டி இருக்கும். அப்படின்னா என்னன்னா உள்ள இருக்கிற ப்ராசஸர் வந்துட்டு இன்டெல் ப்ராசஸரா. அப்படின்னா எப்பா உள்ள இருக்கிறது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்கு, அதனால இந்த கம்ப்யூட்டர் நல்ல பிரமாதமா ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஹே, எனக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள அவருடைய வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. அதனால நான் சாதாரணமா இருக்க முடியாது. You see, when you have an extraordinary spirit inside you, you can never be an ordinary person on the outside.